வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு சிறந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திய தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ஓர் சவால் அல்லவென ஜனாதிபதி தெரிவிப்பு. சட்டவிரோத பதாகைகளை அகற்றாமையினால் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மாநகர ஆணையாளருக்கு அறிவித்தல் அனுப்பியுள்ளது. போலீஸ் திணைக்களம் உரிய முறையில் செயற்படும் பொழுதே நாட்டின் நல்லாட்சியை உருவாக்க முடியும், பாதுகாப்பு செயலாளர் கருத்து. முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க மல்வத்து மற்றும் மஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்தார். இனி விரிவான செய்திகள். மக்களுக்கு சிறந்த வாழ்வாதார சூழலை கட்டியெழுப்பிய தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சவாலான விடயம் அல்ல என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை தெரிவுக்குழு சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை தெரிவுக்குழு மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பொன்று அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்றது. 2005 ஆண்டு கட்சி அலுவலகத்தை மூடி எவ்விதமான சலுகையும் இல்லாத நிலையில் எனது சுமையை நீங்களே சுமந்தீர்கள். அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அம்பிலிப்பிட்டிய மற்றும் கதிர்காமம் சென்று வந்த பின்னர் எனக்கு ஒரு பலம் வந்தது. ஏனென்றால் எம்மை நேசிக்கும் மக்கள் இன்று கிராமங்களில் உள்ளனர். அவர்கள் மாறவில்லை, தலைவர்கள் மாறுவார்கள். அதனால் இதில் சவால் இல்லை என்பதனை தெளிவாக கூறுகிறேன். நீங்கள் இந்த கட்சியை நேசியுங்கள், அப்போதுதான் கட்சி உங்களுடன் இருக்கும். இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. சாதாரண மக்களே இந்த கட்சியை தொடர்ந்தும் பாதுகாத்து வருகின்றனர். அதனால் கட்சியை பாதுகாத்து எம்முடன் ஐக்கியத்துடன் செயற்படுங்கள். தலைமைத்துவத்தை அனைவருக்கும் வழங்கி ஒற்றுமையுடன் செயற்படுங்கள். நாட்டில் எம்மால் முடியாதது என்று ஒன்றுமில்லை. எனவே உலகை வெற்றி கொள்ளக்கூடிய எதிர்கால சந்ததியினருக்கான ஒரு நாட்டை கட்டியெழுப்பிய பின்னரே நாம் ஓய்வு பெறுவோம் என்பதனை நினைவுபடுத்துகிறேன். ඉපදෙන්නේ ඉන්න දරුවට ඉඳන් රටක් හදලා ලෝකයේ දිනන්න පුළුවන් රටක් හදලා තමයි අපි විශ්‍රාම ගන්න කියන එකත් මතක් කරනවා. இதன்போது அரசாங்கத்தில் இருந்து வெளியேறிய மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட ஏனைய உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதாக ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் கொழும்பு மாநகர சபையின் ஆணையாளருக்கு அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சட்டவிரோத பதாகைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாமைக்கு எதிராக இந்த அறிவித்தல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மதிவரණයක් ප්‍රකාශයට පත් කරලා තිබෙන අවස්ථාවක ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு நகரில் சட்டத்துக்கு முரணான வகையில் அதிகளவிலான பதாகைகள் பொருத்தப்பட்டுள்ளன. இது கொழும்பு மாநகர சபையின் சட்டத்திட்டங்களுக்கு முரணானது. இவற்றை நீக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் கொழும்பு மாநகர சபையின் ஆணையாளருக்கு அறிவித்துள்ளார். எனவே நாம் இது குறித்து மாநகர சபையின் ஆணையாளருக்கு அறிவித்தல் அனுப்பியுள்ளோம். இதுபோன்ற பதாகைகள் காரணமாக கொழும்பு நகரின் இயற்கை அழகுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. அத்துடன் வீதி சமிஞ்சை பதாகைகள் மறைக்கப்படுகின்றன. இதன் காரணமாக விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதுடன் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது. எனவே இவற்றை வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நிறுத்தும் அதிகாரம் மாநகர சபைக்கு சட்டப்படி உள்ளது. ஆகவே இந்த நிலைமையை மாநகர சபை தடுக்க வேண்டும். நாளைய தேசத்திற்கான தேசிய அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஊடக சந்திப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது உண்மையான ஹெல உரிமையவின் குரல் என பெயரிடப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் ஹெல உரிமையவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிக்குகளும் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். நன்றி கடன் செலுத்துவதை மையமாக கொண்டு நாளைய தேசத்திற்கான தேசிய அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டதுடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்குவதாகவும் தெரிவிக்கின்றோம். இந்த நிறைவேற்ற அதிகாரத்தை அவர்கள் கூறுவது போன்று ஓரிரு நாட்களிலோ மாதங்களிலோ மாற்றிவிட முடியாது. பலர் பலவிதமாக விவாதிக்கலாம், ஆனால் இதனை ஓரிரு நாளில் செய்துவிட முடியாது. இது சட்டத்துக்கு உட்பட்ட விடயமாகும். சில குறைபாடுகள் காணப்படுகின்றன, அது எமக்கும் காணப்படுகிறது. அவை அனைத்தையும் பூரணப்படுத்த முடியாது. இந்த அளவு அமைப்புகள் உருவானாலும் பரவாயில்லை. சரியான பாதையில் பயணிப்பது, ஒழுக்க நெறிப்படி செயற்பட்டால் அது தர்மத்தை பரப்புவதற்கு காரணமாகிறது. ஆனால் இன்று தலைகீழாகவே நடைபெறுகிறது. அதாவது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக குழுக்களாக இணையும் நிலையை காணப்படுகிறது. இது சிறந்த விடயம் அல்ல.
පෞද්ගලික අභිමතාර්ථයන් උදෙසා කණ්ඩායම් වශයෙන් එකතු වෙන වැඩපිළිවෙලක් දකින්නට ලැබෙන්නේ. ඒක සුදුසු නෑ. අපිට ඊයේ වෙනකොට පැහැදිලි ජාතික හෙළ උරුමේ பொது வேட்பாளருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே ஜாதிக ஹெல உரிமையின் சில பிரதிநிதிகளின் கருத்தாக உள்ளது. நமது கொள்கைகள் பல இருந்தன. ஜாதிக ஹெல உரிமை என்ற வகையில் தர்ம ராஜ்யம் ஒன்றுக்கான பயணமே அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாகும். தூய்மையான நாளை என்ற அமைப்பு எமது அடிப்படை கொள்கைகளில் இருந்து விலகியுள்ளது. මූලික ප්‍රතිපත්තිවල පියුතුරු හෙටක් කියන සංවිධානය හරහා අපේ මූලික ප්‍රතිපත්ති වලින් පිටපැනලා நிபந்தனைகளின் அடிப்படையில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தேசிய சங்க சம்மேளனத்தின் தலைவர் ரஜவத்தே வப்பதேரர் தெரிவித்துள்ளார். தேசிய சங்க சம்மேளனத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ජාතික සංඝ සම්මේලනයේ හැටියට යම් සම්මුතියකට එළඹුණා பொது அபேட்சகயா හැටියට பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுடன் தேசிய சங்க சம்மேளனம் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளது. ஆகவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை கூறிக்கொள்கிறேன். තීන්දුව කර තියෙන බව මේ වෙලාවේදී අපි මාධ්‍යයට ප්‍රකාශ කර සිටිනවා. ඇමතිගොල්ලන්ට ෆයිල් දාලා තියෙනවා. සමහරක් වික්ෂුන් වහන්සේලාට ආමිස அமைச்சர்களுக்கு ஃபைல்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன. சில பிக்குகள் தாக்கப்பட்டுள்ளனர். இதனை கடந்த காலங்களில் தொடர்ந்தும் ஊடகங்களில் அவதானித்தோம். இது மிகவும் மோசமான நிலையாகும். தேசிய சங்க சம்மேளனம் மாநாடு ஒன்றை முன்னெடுக்க உத்தேசித்துள்ளது. திகதியையும் மைதானத்தையும் தற்போது கூறினால் இடம் வழங்க மாட்டார்கள். மைதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பை சூழ உள்ள அனைத்து நகர சபைகளுக்கும் சென்றேன். ஒரு இடத்திலும் வழங்கவில்லை. நீங்கள் எதனை கூறினாலும் மேலிருந்து கட்டளை வந்துள்ளது. அந்த அளவிற்கு நாட்டில் சர்வாதிகார ஆட்சி வியாபித்துள்ளது. ඒ තරමටම මේ ඒකාධිපති බලතල මොනතරම් ක්‍රියාත්මක වෙලාද කියලා ඒ තරමටම නැති කරලා තියෙනවා. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் லங்கா சமசமாஜ கட்சி இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தது. විධායක ජනාධිපති ක්‍රමයෙන් ගැලවෙන්නට අද நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பு தற்பொழுது கிடைத்துள்ளது. இந்த நேரத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளாத அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்க வேண்டும் என்ற எமது நிலைப்பாட்டிலிருந்து விலகி நிற்க முடியாது. மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான எதிரணியின் கூட்டமைப்பினால் அதனை வெற்றி கொள்ள முடியும் என்று நினைக்கின்றோம். 100 நாட்களுக்குள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை முழுமையாக நீக்கப்பட உள்ளது. பாராளுமன்ற முறையின் கீழ் எமக்கு அரசியல் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். எமது கட்சி உறுப்புரிமை நீக்கப்பட்டாலும் லங்கா சமசமாஜ கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகளவிலான உறுப்பினர்கள் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்குவார்கள். 9ஆம் தேதி இடம்பெறும் மாற்றத்தின் பின்னர் லங்கா சமசமாஜ கட்சியில் புதிய தலைமைத்துவம் உருவாகும் என்பது உறுதியானது. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்குவதாக தனது கட்சி எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக செயற்படும் உறுப்பினர்கள் மீது ஒழிக்காற்று நடவடிக்கையை முன்னெடுப்பதாக லங்கா சமசமாஜ கட்சி தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் பிரதம செயலாளர் சிரேஷ்ட அமைச்சர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இதனை தெரிவித்தார். අපේ මධ්‍යම කාරක සභාවේ සමාජිකින් 45 දෙනෙක් ඉන්නවා. ඒ 45 දෙනා අතරින් எமது மத்திய செயற்குழுவில் 45 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த 45 பேரில் 13 பேர் மாத்திரமே மாற்று கருத்தில் இருந்தனர். அதாவது பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தில் அவர்கள் இருந்தனர். ஆகவே அவர்கள் தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளோம். අපි දැන් විනයානුකූලව ක්‍රියා කරන්න අදහස් කරලා තියෙන්නේ எமது ஒழுக்கத்தை மீறி பொது வேட்பாளரான மைத்திரிபால சிறிசேனவிற்காக செயற்படுகின்றமையினாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற செய்வதற்காக நாங்கள் எமது போராட்டத்தை முன்னெடுப்போம். කටයුතු කරන වැඩ කරන නිසා අපි මහින්ද රාජපක්ෂ ජනාධිපති කිරීම සඳහා අපේ සටන ඉදිරියට ගෙනියනවා. போலீஸ் திணைக்களம் உரிய முறையில் செயற்படும் போதே நாட்டில் நல்லாட்சியை உருவாக்க முடியும் என பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவிக்கின்றார். பத்திரமுலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை கூறினார். இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தும் செயற்பாட்டினை வினைத்திறனாக்கும் நிகழ்வு பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. 332 பிரதேச செயலகங்களின் அபிவிருத்தி தொடர்பிலான அதிகாரிகளுக்கு இதன்போது மோட்டார் சைக்கிள்களும் வழங்கப்பட்டன. මේ යහපාලනය කියන දේ සිද්ධ වෙලා
போலீஸ் திணைக்களம் போன்ற நிறுவனங்கள் சிறந்த முறையில் செயற்படும் பொழுதே நல்லாட்சியை உருவாக்க முடியும். இல்லாவிடின் நல்லாட்சி எதிர்பார்க்க முடியாது. கடந்த பல வருடங்களாக இது போன்ற செயற்பாடுகள் வினைத்திறனாக இடம்பெறாத காரணத்தினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 30 வருட காலமாக நாட்டில் நிலவிய பயங்கரவாதத்தை ஒழிக்கும் அந்த பாரிய பிரச்சனையின் காரணமாக இதனை பிரச்சனையாக கருதவில்லை. நான் ராணுவத்தில் இணையும் பொழுது போலீசில் இணைந்து கொண்டவர்கள் 1 வருட பயிற்சியை பெற்றுக் கொண்டனர். எனினும் படிப்படியாக என்ன நேர்ந்தது, இறுதியில் என்ன நடந்தது? பயிற்சி 2 மாதம் என குறைக்கப்பட்டது. அந்த பயிற்சியின் பின்னர் நேரடியாக வவுனியாவிலும் மட்டக்களப்பிலும் உள்ள பதுங்கு குழிகளுக்கு செல்வர். அதன் பின்னர் அவர்கள் போலீஸ் சேவைக்கு வந்தால் அவர்களை எம்மால் குற்றம் சுமத்த முடியாது. மோட்டார் சைக்கிள்களை வழங்கும் போது முக்கியமான தரப்பினரை அரசாங்கம் மறந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சாஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை ஒழிக்க ராணுவத்தினர் பாரிய சேவையாற்றினர். தற்போது அரசாங்க ஊழியர்களுக்கு குறைந்த விலையில் மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்படுகின்றன. அது ஒரு சிறந்த செயற்பாடு என்பதை கூற வேண்டும். தற்போது போலீசாருக்கும் மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்படுகின்றன. எனினும் யுத்தத்தின் போது சிறப்பாக செயற்பட்ட முப்படையினருக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்படுவதில்லை. ත්‍රිවිධ හමුදාවට මේ සහන ක්‍රමයට බයිසිකල් ලබා දෙන්නේ නැහැ. திசமஹாராம கமனுபுர ஸ்ரீ விசுத்தாராம விகாரையின் கட்டடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது விகாரையின் புனரமைப்பு பணிகளுக்காக சஜித் பிரேமதாச நிதியுதவி வழங்கினார். இலங்கை தொழிலாளர் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கான கட்டுப்பணம் இன்று முற்பகல் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதியின் வெற்றிக்காக செயற்படுவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். எதிர்காலத்தை சிறப்புற செய்வதற்காக ஜனாதிபதியிடம் அதனை ஒப்படைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். ඒකායන බලාපොරොත්තුවෙන් ඉන්නවා අනාගතය සුබ අනාගතයක් කරලා ජනාධිපතිතුමාට බාර දෙන්න. முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க இன்று மகாநாயக்க தேரர்களை சந்தித்துள்ளார். මහනුවර ශ්‍රී දළදා මාලිගාව වෙත ගිය නවීන් දිසානායක මහතා දළදා සමිඳුන් වැඳ පුදා ගත්තා. நான் ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்யும் சக்திகளுடன் இணைந்துள்ளேன். இதனை 2 விதத்தில் பார்க்க முடியும். ஆனால் நான் மனசாட்சிக்கு நேர்மையாக செயற்பட்டுள்ளேன் என்பதை கூற விரும்புகின்றேன். නමුත් මට ඔබ වහන්සේට කියන්න පුළුවන් මම හදවතට එකම මම ක්‍රියා කළා කියලා. දිසානායක මෙතුමා මොහොතේ ආත්මා දේශපාලනය කරනවා. තුත්ති විදිහේ වෙඩියෝ ජාතිදායක ජනාධිපති ක්‍රමය ගැන බොහොම කාලෙකින් තමයි කියන්නේ. රටේ මේ නිර්මිත තීරණ අරගෙන කොන්ද ගැලින් තියාගෙන තීරණ අරගෙන ඉදිරියට යන්න අවශ්‍යයි. සමහර ඇමතිවරු කෙරෙහි කලකිරීමක් තිබුණා. එහෙමද මේ රටට වැඩ කරන්නේ නැහැ කියලා. දුප්පත් ජනතාවට නම් වැඩ වෙනවා ආඩු. එහෙමයි. ඇමතිවරු එහෙමයි. ඒව වෙනස් වීමක් වෙන්න එපා. අද නිදහස ඉතාමත් වැදගත් දෙයක්. ඔබ වහන්සේ දන්නේ මම சுதந்திரம் மிகவும் முக்கியமானதொன்றாகும். சிரச தொலைக்காட்சியில் சட்டன என்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்று இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை அதிகாரிகள் சிலர் நிறுத்தினார்கள். ஒளிபரப்பு தடை செய்யப்பட்டது. இவ்வாறான நடவடிக்கைகள் ஜனநாயக நாட்டில் முறையானது அல்ல. இதனை බලධාරීන් එක නැවතුවා. විකාශනය එක අතීතෙවුවා. ඉතින් ඒ වගේ දේවල් ස්වාමීන් වහන්සේ ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක රුචි නැහැ. இதன் பின்னர் அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புக்த ரக்தித தேரரை நவீன் திசாநாயக்க சந்தித்தார். මට කියන්න බෑ දැන් කවුද දිනන්නේ මොදිනන්න පැරදෙන්නේ කියලා. නමුත් මේ කබැදිල්ලේදී ඒ සාධාරණ හා නිදහස්ව ඒ යුතුයි කියන එක තමයි මගේ මතය. තමන්ගේ හිතට එකඟව කටයුතු කරන්න ඉන්න තැන අමාරු නම් ඊළඟට දික්වාදීනව කටයුතු කිරීම තමයි එච්චරයි. බලෙන් ඇදිලා ඉන්න ඕනේ. ඒටි විවේචනය කරන්න හොඳ නැහැ. හිටපු දැන්ට හෝ ඉන්න තැන හෝ ඉදිරියට හෝ ඒක විවේචනයක් නැතුව පුද්ගලික යෝජන හොඳ නැහැ. හොඳයි. ප්‍රතිපත්තිමය යෝජන කමන්නේ. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு இன்று பிற்பகல் நடைபெற்றது. මහා පරිමාණ කටවුට් පෝස්ටර් ප්‍රදර්ශනය කරනවා මේ පළාත් පාලන ආයතන වලට නිසි බදු ගෙවන්නේ නැතුව කියලා. මේක මේක සම්පූර්ණ වැරදි වැඩක් නම් අඩු දාන්න ඕනේ පළාත් පාලන ආයතන.
එහෙම කරලා තියෙනවා ඒක වැරදි වැඩක්. இது தவறான விடயம். எனினும் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்திருப்பின் அது தவறான செயலாகும். அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் சட்டங்களை மீறுகின்றன. தேர்தல் சட்டத்தில் துண்டு பிரசுரம் விநியோகிக்க கூடாது என உள்ளது. எனினும் அதில் பிரச்சினை ஒன்று உள்ளது. விருப்பு வாக்கு முறைமைக்கு அமைய துண்டு பிரசுரம் ஒன்றை விநியோகிக்க முடியாது போனால் விருப்பு இலக்கம் தொடர்பில் அறிவிக்க முடியாது. මෙත්වඩම කියන වචන නම් ලස්සනයි හැබැයි. මම දන්නේ එහෙම වෙනස් කළාද කියලා. නෑ මෛත්‍රී භාවයට ඇත්තටම වැඩි ඒක ලස්සනයි. ඒ හොඳයි. හොඳයි. එහෙම ඉතින් ඒ විදිය තීන්දුවක් අරගෙන නැද්ද? එතකොට ඔබ කියන්න අපිට ආණ්ඩුවේ മന്ത്രിවරුන්ට හෝ ඇමතිවරුන්ට මේ වෙනකොට අල්ලසා දූෂණ කොමිසමට පැමිණිලි කීයක් ලැබිලා තියෙනවද කියලා ඔබගේ දැනීමේ எனக்கு அது தொடர்பில் தெரியாது. என்னுடன் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல என்பதால் அது தொடர்பில் நான் ஆராயவில்லை. சரியான பணம் தொடர்பில் நான் பார்த்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். சில விடயங்கள் தொடர்பில் பத்திரிகைகளில் காணப்பட்டன. குற்றச்சாட்டுகள் இருப்பின் அது தொடர்பில் விசாரிக்க வேண்டும். விசாரணை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். රජයේ ප්‍රබල ඇමතිවරයෙක් කියනවා රජය ඇතුළේම ආණ්ඩුව ඇතුළේම ඉන්නවා කුඩු කාර්යය එතනවල කාර්යය කියලා ඔබතුමාලා මේ ගැන මොකද පරීක්ෂණයක් කරන්නේ නැද්ද කියලා බලන්න. නැති ඒකත් කියන්න ඕනේ. அது தொடர்பில் கூற வேண்டும். ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் எனின் உறுதியாக அந்த விடயங்களை தெரிவிக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் தீர்மானிக்க முடியும். ඔබතුමා ප්‍රබල අමාත්‍යවරයෙක් ඇත්තට මේ වගේ අය නැද්ද ඉන්නවද ඒක ආයත දෙන්නවනේ නේ ඒ වගේ ඉන්නවා නම් කරුණා කරලා ඒ අයගේ වෙනුවෙන් මේ සමාජයක් තියෙනවා සිවිල් සමාජයක් තියෙනවා සිවිල් සමාජයේ වගකීම් ඉෂ්ට කරන්නයි කියන එකයි මම කියන්නේ. මොකද මෙතන අලතුමාගේ ප්‍රකාශය ප්‍රශ්නේ වෙන්නේ ඒක පොදු පක්ෂයේ සීමාවෙදී නේද තුමාගේ ප්‍රතිලාභ කරන්නේ පාර්ලිමේන්තු සභාගත அவர்கள் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அந்த கட்சியினூடாக கூட்டமைப்பின் உறுப்பினர்களாகின்றனர். ஏதேனும் சட்ட பிரச்சனைகள் காணப்படுமாயின் இரண்டு கட்சிகளுக்கு இடையில் ஏதேனும் நேர்ந்திருந்தால் அது தொடர்பில் திறந்த கலந்துரையாடல் மற்றும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். அவ்வாறான ஒழுக்காற்று விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படவில்லை. எனினும் ஒழுக்காற்று விசாரணை தொடர்பில் பிரபலப்படுத்த வேண்டியதில்லை. அவ்வாறு நான் கூறவில்லை. அவ்வாறான கருத்தொன்றை அவர் முன்வைத்தவுடன் உள்ளக ரீதியில் ஏதேனும் விடயங்கள் காணப்பட்டால் அது கட்சியின் ஒழுக்கம் மற்றும் கொள்கைகளை மீறும் ஒன்று எனின் அது தொடர்பில் கட்சி ஆராய்ந்து பார்க்கும். அவ்வாறானதொரு நிலைமை காணப்படும் பட்சத்தில் கட்சியின் கொள்கைகளை மீறியிருந்தால் அது தொடர்பில் கட்சிக்குள் ஒழுக்காற்று நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடரும். மாகாண சபையில் தான் முன்வைத்த பிரேரணை குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை என குற்றஞ்சாட்டி வடமாகாண சபையின் ஆளுங்கட்சி உறுப்பினரான MK சிவாஜலிங்கம் செங்கோலை தூக்கி எறிந்துள்ளார். வடமாகாண சபையின் 20வது அமர்வு சபைத் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இன்று நடைபெற்றது. MK சிவாஜிலிங்கம் முன்வைத்த பிரேரணையில் இனப்படுகொலை எனும் சொற்பிரயோகம் குறித்து சபையில் ஏற்பட்ட வாத பிரதிவாதங்களை அடுத்து அந்த பிரேரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பிரேரணை சபையிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதனை முழுமையான பிரேரணையாக எதிர்வரும் ஜனவரி மாதம் முன்மொழியுமாறு முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் சபையில் கேட்டுக் கொண்டார். ஆயினும் குறிப்பிட்ட பிரேரணையை இந்த வாக்கெடுப்புக்கு விடுமாறு MK சிவாஜிலிங்கம் விடுத்த கோரிக்கைக்கு மாகாண சபையின் தவிசாளர் மறுப்பு தெரிவித்துள்ளார். அதனை அடுத்து சபை தவிசாளரினால் உடனடியாக சபை ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த MK சிவாஜிலிங்கம் சபை தவிசாளர் ஆசனத்துக்கு முன்னால் இருந்த செங்கோலை தூக்கி எறிந்ததை அடுத்து வடமாகாண சபையில் பரபரப்பு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் அண்மையில் ஐஸ்கிரீம் கடைகள் மூடப்பட்டமை தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சர் டாக்டர் ப சத்தியலிங்கம் இன்று சபையில் உரையாற்றினார். இந்த சபையில் குறிப்பிட்டது போல பல உறுப்பினர்கள் இங்கு பேசியிருந்தார்கள். முன் அறிவித்தல் இல்லாமல் எப்படி அங்கு சென்று அவர்கள் சுகாதார அதிகாரிகள் இதை பார்வையிடலாம் என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுப்பப்பட்டிருந்தது. எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கும் முன் அறிவித்தல் கொடுக்கப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த ஃபுட் ஆக்ட்ல ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ஸ் ஒரு நாளினுடைய எந்த நேரத்திலும் அவர்களுடைய உணவு உற்பத்தி செய்யும் இடத்துக்கோ விற்பனை செய்யும் இடத்துக்கோ சென்று பரிசோதித்து நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு சட்டம் இடம் கொடுத்திருக்கின்றது. கடந்த அமர்வில் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர்கள் லைசன்ஸ் பிரதி தன்னிடம் இருப்பதாக கூறுகிறார். லைசன்ஸ் பிரதிகள் எல்லாம் எப்படி
கௌரவ எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு சென்றது. சம்பந்தப்பட்ட அமைச்சனுடைய அதிகாரிகள் அமைச்சர் என்ற முறையில் என்னுடன் வந்து பேசாதவர்கள், நாங்கள் அவர்களை தேடி சென்று பேசினோம். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போய் கொடுத்தார்களா அல்லது ஏதாவது ஒரு மறைமுகமான நோக்கத்துக்காக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு காரணத்துக்காக இந்த தஸ்தாவேஜுகளை எடுத்துக்கொண்டாரா என்றதும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்னுடைய கேள்வியாக கேட்க விரும்புகிறேன். பலருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது ஒரு குறுகிய காலம் என்றது உண்மை. அதற்காக நானும் கவலை அடைகிறேன். ஆனால் ஒரு சிலருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதற்காக எங்களுடைய மாகாணத்தில் அல்லது யாழ் மாவட்டத்தில் சுகாதார சீர்கேடான உணவை மக்களுக்கு அதுவும் இலவசமாக இல்லை, காசு கொடுத்து வாங்குகிறார்கள். இந்த சுகாதாரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நானும் என்னுடைய அமைச்சு அதிகாரிகளும் மிகவும் அக்கறையுடனும் கவனமாகவும் இருப்பார்கள். இதேவேளை மாகாண சபையில் உரையாற்றிய ஆளும் கட்சி உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் சர்வதேச மத்தியஸ்தம் ஊடாகவே இனப்பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு புலி என்ற ஒரு பிரச்சனையை வைத்துக் கொண்டு எதிர்பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இனப்பிரச்சனை குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அது நாங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்புடன் எங்களுடைய மாண்புமிகு எங்களுடைய கௌரவ தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் சொன்னது போல வெளிநாட்டு மத்தியஸ்தத்தின் ஊடாகத்தான் இது சாத்தியமாகும். அதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கும் இன்றைக்கு நடைபெறுகிற விசாரணைகளை பலப்படுத்துவதற்கு தான் நாங்கள் சர்வதேசத்தின் உதவியுடன் செல்வதற்காகத்தான் இந்த பிரேரணையை வைக்கின்றோம். இதிலே எந்த விதமான குழப்பங்களோ பிரச்சனைகளோ இருக்காது. இது எங்களுடைய இனப்பிரச்சனையை தீர்வை வலியுறுத்துகின்ற பலப்படுத்துகின்றதாக அமையும் என்று கூறி இதை நான் முன்மொழிகிறேன். வடமாகாண சபைக்கு முன்பாக இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 3 கோரிக்கைகளை முன்வைத்து கோப்பாய் ஆசிரிய கலாசாலையின் மாணவர்களின் ஏற்பாட்டில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வடமாகாண சபைக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்ட இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பெருந்திரளான ஆசிரிய கலாசாலை மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நியமனம் வழங்கப்பட்ட 2009ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் சேவை 3.2க்குள் உள்ளீர்ப்பு செய்தல், ஆசிரிய கலாசாலை பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்படாமை, சகல ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படுகின்ற 3000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒரு வருடத்துக்கு மேலாகிய நாங்கள் 10,000 ரூபாய் நியமனத்துக்கு கூட இன்றைக்கு ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் நம்மளுடைய கல்வியினை தொடர்வதற்கு கூட நாங்கள் வறுமையான நிலையில் உள்வாங்கப்பட்டுள்ளோம். நமக்கு 3000 ரூபாய் கொடுப்பன ஊடகங்களுக்கு அடிப்படை வசதி கொடுப்பன ஊட வழங்கப்படவில்லை. அது மட்டுமன்றி 15,000 ரூபாய் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் இன்று நாங்கள் 10,000 ரூபாய் சம்பள ஊதியத்துடன் வறுமை கோட்டுக்கு கீழே நாங்கள் வழங்கப்படுகின்றோம். அது கஷ்ட நிலைமையை புரிந்து கொண்டு ஏதாவது ஒரு ஆசிரியர் 3-2 எங்களை உள்வாங்கி அனைத்து அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை எமக்கும் வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றனர். கோப்பாய் ஆசிரிய கலாசாலை ஆசிரிய மாணவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது அங்கு வருகை தந்த வடமாகாண கல்வி அமைச்சர் த. குருகுலராசா இவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக வாக்குறுதி அளித்தார். 9ஆம் தேதி 11ஆம் மாதம் இந்த வாரிய பத்திரம் தயாரிக்கப்பட்டு என்னாலும் எனது செயலாளரினாலும் கையொப்பமிடப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கௌரவ ஆளுநர் அவர்கள் இதை அங்கீகரிக்கும் பட்சத்திலே இதற்கு ஒரு குறைநிரப்பு தொகையை கூறி உங்களுக்கு அந்த 3000 ரூபாயை தருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்பொழுது உங்களுக்கு நிரந்தர நியமனம் கூறி நீங்கள் இதற்கு முன்னர் எனக்கு விண்ணப்பித்ததின் பயனாக அதனையும் நாங்கள் வாரிய பத்திரமாக தயாரித்து 3-4 மாதங்களுக்கு முதலாகவே அதை மத்திய அமைச்சுக்கு நாங்கள் கடிதங்களாக எழுதி அனுப்பி வைத்திருக்கிறோம். அதற்கு அவர்கள் பதிலும் எங்களுக்கு இன்னும் அனுப்பவில்லை. நீங்கள் பரீட்சைக்கு தோற்றியதன் பின்னர் அந்த பரீட்சை பெறுபவர்களை உறுதிப்படுத்துவதற்கு பல காலங்கள் பல மாதங்கள் பிடிக்கும். பரீட்சை பெறுபவர்கள் வந்தவுடன் உங்களை ஆசிரியர் சேவை 3.2 அடிப்படை சம்பளத்திலே கட்டாயமாக நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்று.
விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகளை மீள மக்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு அலரி மாளிகையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு இன்று மாலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. மனிதாபிமான நடவடிக்கையின் போது வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களிலிருந்து ராணுவத்தினரால் இந்த தங்க நகைகள் மீட்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது உரிமையாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 2379 பேருக்கு தங்க நகைகள் மீள கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. விடுதலை புலிகளின் வங்கிகளில் அதிக வட்டிக்கு அடகு வைக்கப்பட்ட நிலையில் அறுதியான நகைகளும் இதில் அடங்குவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொகவந்தலாவை லைனோன் தோட்டத்தில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் உயிரிழந்த இருவரது இறுதிக் கிரியைகள் இன்று நடைபெற்றன. கடந்த திங்கட்கிழமை இரவு 10:45 அளவில் இடம்பெற்ற மண் சரிவு அனர்த்தத்தில் தாயும் மகளும் உயிரிழந்தனர். பொகவந்தலாவ லைனோன் தோட்டத்தில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தாயும் மகளும் உயிரிழந்தனர். இந்த அனர்த்தத்தில் 45 வயதான முருகையா விஜயகுமாரி மற்றும் 21 வயதான முருகையா துஷாரா ஆகியோரே உயிரிழந்தனர். 21 வயதான துஷாரா பொகவந்தலாவ செயின்ட் மேரிஸ் மத்திய கல்லூரியில் 2012ஆம் ஆண்டு தனது உயர்தரத்தை நிறைவு செய்துவிட்டு பயிலுனர் ஆசிரியராக கடமையாற்றும் எதிர்பார்ப்பில் இருந்ததாக அயலவர்கள் தெரிவிக்கின்றனர். வவுனியா கல்வியியல் கல்லூரியில் பயிலுனர் ஆசிரியராக கடமையாற்றும் எதிர்பார்ப்பில் இருந்த துஷாராவுக்கு மாத்திரமன்றி அனைவருக்கும் இன்று ஏமாற்றமே எஞ்சியது. ஆம், அவரது இறுதி பயணத்திற்கான நாள் இன்று என்பதை எவருமே அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இயற்கையின் சீற்றத்தினால் துஷாரா மாத்திரமல்ல, அவரின் தாயாரும் இன்று இறுதி பயணம் செல்ல வேண்டி ஏற்பட்டது. 36 தோட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மக்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு மத்தியில் இவர்களின் இறுதி கிரியைகள் தோட்ட பொது மயானத்தில் இன்று நடைபெற்றன. 1990ஆம் ஆண்டு வடக்கில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலையின் போது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வவுனியா பூந்தோட்டம் நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் இவர்களில் பலர் மீள்குடியேற்றப்பட்ட போதிலும் இதுவரை மீள்குடியேற்றப்படாத காணிகள் அற்ற 155 குடும்பங்கள் தொடர்ந்தும் குறித்த நலன்புரி நிலையங்களிலேயே தங்கியுள்ளனர். 1995ஆம் ஆண்டு கால பகுதியில் அமைக்கப்பட்ட கொட்டகைகளில் வசித்து வரும் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் வாழ்ந்து வரும் தாம் மழைக்காலங்களில் இன்னொரு அன்ன துயரங்களை அனுபவித்து வருவதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இக்கட்டான நிலையில் வசிப்பது எந்த அரசாங்கத்தால் எந்த ஒரு உதவியும் இல்லாமல், ஒரு நிவாரணமும் இல்லாமல், ஒரு கரண்ட் வசதி இல்லாமல், கூட ஒரு டாய்லெட் வசதி இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல் சரியான ஒரு வறுமையின் வாழ்ந்து கொண்டு வந்த 150 குடும்பத்தை இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு வழியில் மீள்குடியேற்றம் செய்வதற்கு பின் வாங்கி நிற்கின்றது. ஆகபடியால் எங்களுக்கு இந்த பிள்ளைகளின் படிப்பு பிரச்சனையாக இருக்கின்றது, மழை தண்ணி பிரச்சனையாக இருக்கின்றது. சரியான ஒரு இக்கட்டான நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கால சூழ்நிலையில எங்களுக்கு ஒரு கட்டாய பிரச்சனையாக இப்போது மக்களை உடனடியாக ஒரு கிராமத்தில் கொண்டு ஒரு மேல்குடியேற்றம் செய்தாரன் சொல்லி உறுதியளிப்பதற்கு யாரும் வருவதில்லை. அவ்வளவு நிலையை கச்சேரி பார்ப்பாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை. ஒன்னு காணியை கொடுக்கணும், ஒரு வீட்டை கட்டி கொடுத்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லணும். எலெக்ஷன் கேட்க மட்டும் வராங்க அமைச்சர்மாரு. காணிகளை தந்து தம்மை மீள்குடியேற்றுமாறும் பூந்தோட்டம் நலன்புரி நிலையங்களில் வசிக்கும் மக்கள் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். விரைவில் தமது அடிப்படை பிரச்சனைகள் நிவர்த்திக்கப்பட வேண்டும் என்பதே வவுனியா பூந்தோட்ட மக்களின் எதிர்பார்ப்பாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. யாழ் சிறைச்சாலையில் இந்திய மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்டுள்ளது. தமது விடுதலையை வலியுறுத்தி யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 38 இந்திய மீனவர்கள் நேற்று முன்தினம் முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனை அடுத்து கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட அலுவலக அதிகாரிகள், யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் இந்திய மீனவர்களை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதேவேளை இந்த இந்திய மீனவர்கள் தொடர்பான வழக்கு விசாரணை ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் நாளை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கந்தலாய் சீனி உற்பத்தி தொழிற்சாலையை புனரமைப்பதற்காக இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. சீனி கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் லக்ஷ்மண் சினவிரத்ன தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது.
1961 ஆண்டு செக்கோஸ்லாவியாவின் நிதியுதவியில் ஆரம்பிக்கப்பட்ட கந்தலாய் சீனி தொழிற்சாலை 1986 ஆண்டு வரை இலாபம் பெறும் ஒரு நிறுவனமாக செயல்பட்டது. 6000 ஊழியர்கள் இந்த தொழிற்சாலையில் பணியாற்றியதுடன் கரும்பு உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட சுமார் 20,000 குடும்பங்கள் இதன் மூலம் நன்மை அடைந்தனர். எனினும் 1993 ஆண்டு கந்தலாய் சீனி தொழிற்சாலை நட்டமடையும் ஒரு நிறுவனமாக பெயரிடப்பட்டது. ஆண்டிலிருந்து இதுவரை சைத்திரன் அற்று காணப்பட்ட இந்த தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக 2005 ஆண்டிலிருந்து இதுவரை பல தடவைகள் நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அதனை மீண்டும் ஆரம்பிக்க முடியவில்லை. 2013 ஆண்டு சீனி கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சு ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இந்த தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியது. எனினும் தொழிற்சாலையில் காணப்படும் இயந்திரங்கள் சேதமடைந்து காணப்படுவதனை அவதானிக்க முடிகிறது. இந்த பின்புலத்தில் கந்தலாய் சீனி தொழிற்சாலையை மீள ஆரம்பிப்பதற்காக அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன இன்று மீண்டும் நடவடிக்கை எடுத்தார். அந்த வளாகத்தில் அமைச்சர் இன்று கரும்பினையும் நட்டார். இதுபோன்ற பாரிய தொழிற்சாலையை இந்த பிரதேசத்துக்கு கொண்டுவர சர்வதேச நாடுகளுடன் கலந்துரையாடி பல்வேறு விடயங்களை நிறைவேற்றியுள்ளோம். மேலும் 16 மாதங்களில் நவீனமயப்படுத்தி தொழிற்சாலையை இங்கு உருவாக்க முடியும் என நான் உறுதி வழங்குகிறேன். பிரதான அனுசரணை. விழிப்புணர்வற்றோர் உலக சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரில் இலங்கை அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் விழிப்புணர்வற்றோர் உலக சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரில் இலங்கை இன்று தென்னாப்பிரிக்காவுடன் விளையாடியது. போட்டியின் முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா விழிப்புணர்வற்றோர் அணி 35 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 131 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. வெற்றி இலக்கான 132 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய இலங்கை விழிப்புணர்வற்றோர் அணி 2 விக்கெட் இழப்பிற்கு வெற்றியை ஈட்டியது. சாந்தன தேசப்பிரிய ஆட்டமிழக்காமல் 43 ஓட்டங்களை பெற்றார். இலங்கை அணி அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் பல பரீட்சை நடத்த உள்ளது. வீரேந்தர் செவாக், கௌதம் காம்பீர், யுவராஜ் சிங், ஜஹீர் கான் மற்றும் ஹர்பஜன் சிங் ஆகியோர் அடுத்த உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 2015 ஆண்டு உலகக்கிண கிரிக்கெட் தொடருக்கான 30 பேர் கொண்ட முன்னோடி குழாத்தில் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படாமையே இதற்கான காரணமாகும். இது தொடர்பான விரிவான தகவல்களை இரவு 10:45 நியூஸ் டுநைட்டில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.